ஸோ இங்கே மட்டும்தான் அந்த க்ரீன் மேட்டு போத்துன மாதிரி மலைகள் நிறையா இருக்குங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து செம்ம அழகே. வி கேன் கோ ரைட். ஓகே 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 ஓகே. தேங்க்யூ சார். பாருங்கள், டயர் ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுச்சு. எத்தனை கிலோமீட்டர் வண்டி ஓட்டிகிட்டு வந்தாருனே தெரில. வாட் ஹேப்பன் ப்ரோ? வணக்கம், நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திராஸில் இருக்கோம். நேற்று நைட் வந்து பார்த்திங்கன்னா திராஸ் தான் ரீச் பண்ண முடிஞ்சு. கார்கிலோட மெமரியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே திராஸில் வந்து ஆல்ட் ஆயாச்சு. திராஸ்க்கு அப்புறம் வந்து போலீஸ் செக் போஸ்ட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ஜோசிலா பாஸ் வந்து மார்னிங் 7 o'clockலேருந்து ஈவினிங் வந்து 4 o'clock வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரூமில் தான் நம்ம தங்கியிருந்தோம். நான் இதுவரையும் தங்கியிருந்த ரூம்லேயே ஃபஸ்ட்டான ரூம்னா அது இது மட்டும்தான். ஏன்னா 500 ரூபா நான் பே பண்ணியிருந்தேன். சுடு தண்ணியும் வரல, ஒன்றும் வரல, குடிக்க தண்ணி இல்லை, ஒய்ஃபை இல்லை. தயவு செஞ்சு திராஸ் பக்கம் வந்தால் இந்த ரூமில் மட்டும் தயவு செஞ்சு தங்கிடாதீங்க. நிறையா ரூம் இருக்குது. நீங்கள் போய்ட்டு 500 ரூபாய்க்கு நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்தாலும் ஒய்ஃபை இருக்கா, ஹாட் வாட்டர் ரூமா எல்லாமே கேட்டுக்குங்க. இல்லைன்னா இந்த பக்கம் வரவே வராதிங்க. சரி, ஓகே. இன்றைக்கி நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்ரீநகர் வந்து 120 கிலோமீட்டரு. ஸ்ரீநகர்லேருந்து நம்ம எக்ஸிட் ஆகணும். எக்ஸிட் ஆகி சண்டிகர் நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கிறோம். சண்டிகர்லேருந்து அப்படியே நார்த் ஈஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகணும். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1500 கிலோமீட்டர் ட்ராவல் நெக்ஸ்ட்டு 2 டேஸில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து இந்த கூலிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹாட்டான நம்ம பிளேஸ்க்கு வந்து அடுத்து ஒரு 1000-1500 கிலோமீட்டர் 2-3 நாளில் வந்து நம்ம அப்படி தான் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ நார்த் ஈஸ்ட் போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், பெட்டராக. ஸோ இந்த மாதிரி பனியெல்லாம் அங்கே இருக்காது. அங்கே வந்து ஒன்றும் பெஞ்சால் மழை பெய்யும், அப்படி இல்லைனா மைல்டாக வந்து பார்த்திங்கன்னா குளிர் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். நம்ம பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ பைக் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆல் இண்டியா ட்ரிப்பில் ஒருத்தன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கான், அதுவும் பட்ஜெட்டில் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பின்னாடி ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ எஃபர்ட் போட்டு போடுறேன். சரி, வாங்க மற்ற எல்லாத்தையுமே மோட்டோ விளாகிங்கில் பேசிக்கலாம். நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேரேஜ். ஆமாம், ஃபுல்லாக எல்லாத்தையுமே லோட் பண்ணிட்டேன். ஸோ தண்ணி மட்டும் பிளாடரில் வந்து போடணும். ஸோ தண்ணியை மட்டும் ஃபில் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், இங்கேருந்து அப்படியே கிளம்பிடலாம். காலையிலே வந்து ஒரு டீ, ஒரு பிரெட் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, அதை நான் சாப்பிட்டேன். அதுவே எனக்கு போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எது சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் ஸ்ரீநகரில் போய்ட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்னும் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணணும். இங்கேருந்து கிளம்புனா போதுடா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில் நான் இருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து போய் பாருங்கள். நம்ம எதனால் வந்து ஸ்ரீநகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ஸ்ரீநகருக்கே வந்திருக்கோம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும். நம்மளோட பேட் லக் வந்து பார்த்திங்கன்னா மணாலி ரோடு வந்து சிங்கிள் வே ரோடாக ஆகிடுச்சு. அதனால் என்னால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பைக்கை எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம ட்ராவல் பண்ணியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்துட்டேன். முருகா, நல்லபடியாக போயிட்டு வரணுப்பா. டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சுல. இப்போ இங்கேருந்து வெளியில் எடுக்கிறதாங்க கஷ்டம். எப்பா வந்தாச்சுரா சாமி. ஓகே, இங்கே தான் நம்ம நேற்று நைட்டு சாப்பிட்டோம். மேலே தான் நம்ம தங்கியிருந்தோம். தயவு செஞ்சு இந்த பக்கமே வந்துடாதீங்க. உள்ளே வந்து நிறையா ரூம் இருக்குது. நல்ல ரூம்ஸாக பார்த்து அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கோங்க, அதான் வந்து பெஸ்ட்டு. இருங்க, நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸ்ரீநகருக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? 142 கிலோமீட்டரு, 4 மணி நேரம் ஆன் காட்டுது. ஒரே ரோடு தான், போயிட்டே இருக்கலாம். திராஸ் ஒரு சூப்பரான ஊர். சுற்றிலும் வந்து மலைகள், பனிமலைகள், கார்கிலோட போர் நினைவு சின்னங்கள், மிலிட்டரி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நிறையா பைக்கர்ஸ், ட்ராவலர்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே பார்க்க முடியும்.
பாருங்கள், இந்த இடத்துல ஓடுறதே 4 வண்டி தான். இதுக்கே வந்து ஹெவி டிராஃபிக்னு காட்டுது. ஏன்னா ஆர்மி மார்னிங்கே வந்து அவங்க ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் கொஞ்சம் டிராஃபிக் அப்படி இப்படி தான் இருக்கும். ஒரு 10-11 மணி வரைக்கும். மணி இப்போ 10ஆகுது. சப்பா, சுடு தண்ணி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இந்த குளிர் பயங்கரமாக வாட்டி வதைக்குதுங்க. எப்படியோ ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி ரெடி ஆயாச்சு. திராஸ் விட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட்டு ரூட் வந்துடும். அடித்து திருவிட்டு போயிடலாம். நம்ம பார்க்குறதுக்கு 140 கிலோமீட்டர் ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் ஒரு 60 கிலோமீட்டருக்கு அப்புறம் கம்ப்ளீட்டான மவுண்டன்ஸ் வந்துடும். ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீநகருக்கு தாங்க 140 கிலோமீட்ரு. இந்த மொத்த டிஸ்டன்ஸ் கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். மலைகள். ஸோ இங்கே மட்டும்தான் இந்த க்ரீன் மேட்டு போத்துன மாதிரி மலைகள் நிறையா இருக்குங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து செம்ம அழகு. மட்டும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம ஹை பாஸ் போக தேவையில்லை. ரொம்ப ஸ்பீடாக வந்து இதை கிராஸ் பண்ணி வந்துடலாம். ரொம்ப டைமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேவ் ஆகும். எப்போ முடியும்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இட் வில் டேக் 1 or 2 years. 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் நம்ம ஸ்ரீநகர் வந்தோம் அப்படின்னா லடாக் போகிறதுக்கான ரோடு, இந்த ஹார்டான ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கு பதிலாக அவங்க வந்து மவுண்டனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு டனல் வந்து போட்டுட்ருக்காங்க. 2 டனல், போகிறதுக்கு ஒன்று வர்றதுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு. அந்த டனலில் வந்து நம்ம அழகாக பாஸ் பண்ணி போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 11, கரெக்டாக 11 ஆகுதுங்க. திராஸ்லேருந்து இங்கே வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆகிடுச்சு. சரி, ஐயோ மணி 1 ஆகிடுச்சுங்க. 2 மணி நேரமாக நம்ம வந்துட்டுருக்கோம்மா. அட்டங்கப்பா. நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து ஸ்பீடப் பண்ணணும். நம்ம வந்து இங்கேருந்து அங்கே கீழே போகிறதுக்கு 4 மணி ஆகிடும். ஸ்ரீநகர்லலாம் என்னால் தங்க முடியாது. அதனால் இன்றைக்கி எப்படியாச்சும் ஓட்டி ஸ்ரீநகரை விட்டு வெளியில் பஞ்சாப் போயிட்டு பஞ்சாப்லேருந்து சண்டிகர் போகிறதுக்கான வழியை நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லைனா ரொம்ப கஷ்டம். சரிங்க, நம்ம பாட்டுக்கு அமைதியாக போயிட்டே இருப்போம். நடப்பது நடக்கட்டும். டைமை வந்து எங்கேயுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரெஸ்ட்டு தேவைப்பட்டால் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. டாமினரை நான் எங்கேயுமே பார்க்கலன்னு நினச்சேங்க. கிளம்புறப்ப தாங்க நான் டாமினரே பார்க்க ஆரம்பிக்கிறேன். டாமினர் 400 இப்போ தாங்க வண்டி வர ஆரம்பிக்குது. நான் லடாக்கில் சுற்றிட்டு இருந்தேன். இந்த ஒரு 4-5 நாள் ஆமாம், 4-5 நாளைக்கு மேலே நம்ம லடாக்கில் சுற்றிட்டு இருந்தோம் இல்லையா. அதில் வந்து பார்த்திங்கன்னா டாமினர் ரொம்ப 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 கம்மி. ரொம்ப கம்மினா 1-2 தான் நான் மொத்தத்துக்கே பார்த்தேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டாமினர்ஸ் வந்து ஒன்றொன்னா வர ஆரம்பிக்குது. டாமினரும் நல்ல பைக் தான். நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்த வரைக்கும் டாமினர் 250 வந்து எனக்கு கைண்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு இனிஷியல் பவர் பிக்கப்பில். பட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடெல்லாம் வந்து நல்லா தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. அதுலலாம் எந்த குறையும் கிடையாது. ஏன்னா பஜாஜ் வந்து ட்ரையம்போட சேர்ந்து உருவாக்கின ஒரு வெஹிக்கிள்னு கூட சொல்லலாம். என்னங்க, நம்மளோட அட்வென்ச்சர் எபிசோட்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகும் போல இருக்கு. ஆனால் என் வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண அந்த ஃபீல் வந்து 100% கிடைக்கும். ஸோ நான் அந்தளவுக்கு எல்லாத்தையுமே அழகாக கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன ஒரே ஒரு கஷ்டம், நல்ல சீனரிஸ் வரும்போது கழுத்தை திருப்பி பார்க்க முடியல. கரெக்டாக ஏதாச்சும் ஒரு வண்டி இல்லை ஆர்மி வெஹிக்கிள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம பையனுக்கு வந்து பிக்கப் வேறு டவுன் ஆகிடும். பனிமலையெல்லாம் போதுன்ற அளவுக்கு நான் பார்த்துட்டேங்க. எனக்கே வெறுக்க பார்த்துட்டேன். நான் ஐஸெல்லாம் நான் பெருசாக டச் பண்ணவே இல்லை. ஏன்னா இப்போ ஐஸெல்லாம் டச் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா கை பயங்கரமாக இதாகிடுது. நம்ம ரைட் பண்ணும்போது ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது. அதனால் இங்கே சோன்மார்க்லேருந்து
மேலே 0 பாயிண்ட் நம்ம வந்தப்போ ஐஸ் எடுத்து விளாண்டதோட சரி. அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே ஐஸை டச்சே பண்ணல. பாருங்க ரோடு கிளியரன்ஸ், இது 0 பாயிண்ட்டுங்க. நீங்கள் வந்து லடாக்லாம் போகணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸ்னோ பார்க்கணுமா, ஸ்ரீநகர் வந்துட்டு ஸ்ரீநகர்லேருந்து 0 பாயிண்ட்டுக்கு வந்தால் போதும். 0 பாயிண்ட்லேயே வந்து உங்களால் ஸ்னோவை பார்க்க முடியும். ஈவன் இது வந்து சம்மர், நிறையா ஒரு பக்கம் உருக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பனி வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா குளோபல் வார்மிங் எஃபெக்ட்னால நிறைய விஷயம் வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் நிறையா வீடியோஸில் வந்து நம்ம எதுக்காக எந்த பர்பஸ்க்காக ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதே நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். மறக்காமல் உங்களால் முடிஞ்சது ஒரு 2 மரக்கன்னை நட்டு அதை பராமரிங்க. இவ்வளோ பேசுகிறே நீ எத்தனை நட்டு வச்சுருக்கேன்னு என்னை கேட்பீங்க. நானுமே இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதை ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ மரம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நமக்கு சொந்தமான இடத்துல வச்சா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரஸ்ட் ஒருத்தங்க இருக்காங்க, நான் அவங்க கூட சேர்ந்து தான் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது நம்ம நிறைய மரக்கன்களை வந்து தமிழ்நாடு பூரா வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிடுறேன். ஏன்னா இப்போ சம்மர் முடிஞ்சோடனே அடுத்து மான்சூன் வந்து வரும். அதுக்குள்ளே வந்து என்டையராக நம்மளால் எவ்வளோ தூரம் இறங்கி எல்லாமே பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் இறங்கி நம்ம ஒர்க் பண்ணலாம். ஆக்டர் விவேக் சார் இது வரைக்கும் ஏகப்பட்ட மரக்கன்களை வச்சார். அவர் இருந்த வரைக்கும் உண்மையாலுமே வந்து அவருக்கெலாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப். பட் நாம் வந்து ஒரு சாதாரண ஒரு சிட்டிசன். ஸோ ஒரு சாதாரண சிட்டிசனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அந்த கேள்வியை வந்து பிரேக் பண்ணுற விதமாக நான் ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஆல் இண்டியா ட்ரிப்பே வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அது என்னோடய ட்ரீமும் கூட. ஏன்னா மக்கள், மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத என்னால் இங்கே நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அவங்க கூட வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப 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 நல்ல மனிதர்கள். அவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நிறையா பிளான் பண்ணலாம். we can go right? okay you can go okay and clean thank you sir. அவர் என்ன சொன்னார்னா வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வந்து பொறுமையாக செல்ஃபி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லை சார் எனக்கு டைம் இல்லை, நான் ஜஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அவங்க ஹெல்ப் தாங்க பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் கம்யூனிகேஷன் வந்து மிஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த காரில் போகிறவங்க இருக்காங்களே சைடில் வருவாங்க, மெல்லமாக போகணும், அறிவு மயிரே கிடையாதுங்க. ஒருத்தனுக்கு கூட அறிவு மயிறு கிடையாது. சரி, அவங்க சேஃபாக காருக்குள்ளே ஆட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் நாச்சும் யோசிக்கணும். ஒரு பயலுக்கும் அறிவு கிடையாதுங்க. நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கே அறிவு கிடையாது. மழை பெய்யறப்போ ஓரமாக போகிற மேலே தெளிக்காமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பனியெல்லாம் பயங்கரமாக உருகி அப்படியே தொன்னியாக போகுது பார்த்தீங்களா. ஐயோ, ஜோசிலா டனல், அதான் சொன்னேன் இல்லையா, ஜோசிலா டனல் வந்து வேலை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல நம்ம டயர் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. இல்லைனாச்சுங்க ஒல்ட்டி ஓடும். நமக்கே பயமாக இருக்கும். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're காஷ்மீர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய சோன்மார்க். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ். இது ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் என்ட்ரானோடனே
ஸ்னோ மவுண்டன்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துலேருந்து தான் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ஸ் ரைடு இருக்கு இல்லைங்களா, அதாவது குதிரையில் வந்து உங்களை சஃபாரி மாதிரி கூப்பிட்டு போவாங்க. அது வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய குதிரை இருக்கும். நம்ம ஏற்கனவே இதை கவர் பண்ணிட்டோம். நம்ம வந்தப்போ கொஞ்சம் ஸ்னோ அங்கங்கெல்லாம் இருந்துச்சு. இப்போ ஸ்னோ வந்து இந்த இடத்துல இல்லை. ஸோ மவுண்டன்ஸில் மட்டும்தான் ஸ்னோ இருக்குது. பாருங்கள், டூரிஸ்ட் எல்லாருமே வந்து குதிரையில் ஜாலியாக சஃபாரி போகிறாங்க. நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட பேசினாங்க. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் இல்லை. ஸோ மறுபடியும் சோன்மார்க் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே நின்று இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அடேங்கப்பா, மலை ஃபுல்லாக பெரிய பெரிய மரங்கள் உங்களுக்கு தெரியுதா? அந்த மலையோட உச்சியில் ஸ்னோ. இதை வந்து நம்ம அங்கே லேலலாம் பார்க்க முடியாது, ஸ்ரீநகரில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஃபுல்லாக ஆப்பிள் தோட்டம். என்னோட கஷ்ட காலம், ஒரு ஆப்பிள் கூட எனக்கு கிடைக்கல. எனக்கு அதனாலே ஸ்ரீநகருக்கு திரும்பி வர்றதுக்கு வந்து வெறுப்பாகுது. ஆனால் நான் 2-3 இடத்துல சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மறுபடியும் வருவோம் ஸ்ரீநகருக்கு. எதுக்காக வருவோம்னா வின்டரில் வருவோம். இந்த ஆப்பிளை பறித்து சாப்பிட்றதுக்காகவே நான் வந்து வின்டருக்கு வருவேன். பார்ப்போம், நமக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரில, கடவுள். ஸ்ரீநகர் வந்தாச்சு. ஸோ ஸ்நாக்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே, 2 சமோசா இருக்குது, தேங்காய் வச்சுருக்காங்க. அதே மாதிரி முட்டை இருக்குது, கடலை இருக்குது, சாண்ட்விச் மாதிரி இருக்குது, ஸ்வீட் இருக்குது. ஒன் எக். I'll try. ஓகேங்க, நான் சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். எதாவது சாப்பிட்லான்னு பார்த்தேன். இங்கே பாருங்க, ஒரு முட்டை, ஒரு சமோசா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் ப்ரெட்டு, இது சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்ன சாப்பிட்டேன்? இந்த ஸ்வீட் ஒன்று சாப்பிட்டேன். மொத்தம் 40 ரூபா சொன்னார். பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு தான் ஒரு 3 குழந்தைங்க வந்தாங்க. 3 பேரும் வந்துட்டு எனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்க, எனக்கு அந்த முட்டை வேணும் அப்படின்னு சொல்லி 3 பேர் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 3 முட்டையை வாங்கி கொடுத்தேன். இந்த என்டையர் லடாக் ட்ரிப்லையும் எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டது இந்த குழந்தைங்க தான். எனக்கே பார்க்க கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் அப்படியே கிளம்ப வேண்டியதான். எக்ஸிட் ஆயாச்சு. இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா உத்தயாம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா ஒன்று வரும், உத்தயாம்பூர். ஸோ அந்த உதயாம்பூர்லேருந்து மறுபடியும் லெஃப்ட் கட் பண்ணி அங்கே ஒரு ஆஃப் ரோடு ஏரியா ஒன்று வரும், அந்த ஏரியாவுக்கு போகணும். அங்கேருந்து போயிட்டோம் அப்படின்னா பத்தான்கோட் நம்ம போயிடலாம். அநேகமாக இன்றைக்கி நம்ம வந்து பத்தான்கோட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து அநேகமாக சிம்லா வழியாக நம்ம போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா எவ்வளோ ஃப்ளாட்டான ரோடை நம்ம கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ ஃப்ளாட்டான ரோடை கண்டுபிடிச்சி நம்ம வந்து கீழே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நான் ஓகே, எப்போதுமே பிளானில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கிறது சகஜம்தான். பட்டு அதுக்காக வந்து நம்ம ரிஸ்க் எடுக்காமல் இருக்க முடியாது. இப்போ மணாலியை டச் பண்ணி தான் நம்ம போகணுன்னா நம்ம மணாலியை டச் பண்ணுறதுக்கும் நான் ரெடி. பார்ப்போம் என்ன பண்ணுறோன்னு. ஓகே, பாய் ஸ்ரீநகர். மறுபடியும் வின்டரில் சந்திப்போம். மறுபடியும் அதே டனலுக்கு வந்திருக்கோம். 8.45 கிலோமீட்ரு பனிஹல் டனல் இது. ஓகே, 8.5 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்டாப் டனல் தாங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் டனல். போன வாட்டி டனல் வரும்போது தாங்க நமக்கு சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சின்ன சம்பவம்லாம் இல்லை, எல்லாம் பெரிய பெரிய சம்பவம் தான். எதுக்கும் நம்ம லைட்டு கீட்ட போட்டு வச்சுக்குவோம். பின்னாடி அவனா ஒருத்தன் வந்து நம்மளை சம்பவம் பண்ணி விட்டு போயிட போகிறான். இவ்வளோ இடத்துக்கு போக மாட்டாங்க. ஸ்பீடு வந்து 50 கிலோமீட்டர் தாங்க ஸ்பீட் லிமிட்டிங்க. 4-5 கிலோமீட்டர் தாங்க வந்திருப்போம்.
கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், ஃபுல் டிராஃபிக்கு, ஃபுல் டிராஃபிக்கு. இந்த சைடு இருக்க வெஹிக்கிள்ஸ் எதுவுமே மூவ்மெண்ட்டே இல்லை. அதே மாதிரி நான் காட்டுறேன் பாருங்க, இந்த மென்டல் நாய்ங்க இருப்பாங்க பாருங்க, கரெக்டாக இந்த டர்னிங் பாயிண்டில் காரை கொண்டாந்து குறுக்க போட்டு வச்சுக்கிறாங்க. யார்? இந்த ஜம்மு காஷ்மீர் வண்டிக்காரங்க தான். ஃபுல்லாக வண்டியை குறுக்க போட்டு வச்சுக்கிறாங்க. மென்டல் மாதிரி போகிறான்டா. இங்கே பாருங்க, இங்கே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட வண்டி. அப்பா ஆளை விடுங்கடா சாமி, முடியல. அப்பா சாமி, 4-5 கிலோமீட்டருக்கு இவ்வளோ நேரமாவா? எக்ஸ் ஆயிடுச்சுங்க. இன்னும் ஆஃப் ரோட் வேற இருக்குங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு ஆஃப் ரோடு வரும். இன்னும் 3 டனல் வரும். பரவாயில்ல, ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. ஐயோ, என்ன நீங்க மயிர் மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? ஓ, ஏன்னு கத்திட்டு போறான் நாய். மவுண்டன்ஸ்ல இஷ்டம் மயிருக்கு வண்டி ஓட்டுறாங்க. அப்பா அடுத்து அங்க பாத்தீங்களா, போய் நிக்கலாம் போகுது இந்த நாய். போய் நிக்கணும், போ. டென்ஷன் மயிர் பண்றாங்க. அங்க ஒரு பெரிய கியூ கட்டி நிக்கிறாங்களா? அடே அப்பா, ஜாலி தான். நம்ம அடுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். எவன் எக்க எடுக்கட்டா நமக்கு என்ன? பாருங்க, டயர் ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுச்சு. எத்தனை கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு வந்தாருனே தெரில. வாட் ஹேப்பன் ப்ரோ? இந்த ரோடு கிடையாதுங்க, அந்த ரோடு தி நார்த் ஃபேஸ். இதாங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, தி நார்த் ஃபேஸு. நம்மளால் இவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுங்க, அதாங்க பிரச்சனை. பாவங்க, எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து இந்த டனல்லாம் தாண்டி இன்னும் 20 கிலோமீட்டருக்கு மேலே போகணுங்க. இந்த டயரை வச்சுட்டு எப்படியும் இப்போ இவங்களுக்கு ஒரு டயர் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. அநேகமாக டியூப்பை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்க இங்கேருந்து வேறு ஏதாச்சும் ஒரு பெரிய சிட்டி போய் புது டயர் மாற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் ராயல் என்ஃபீல்டு, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட யூசர்ஸ் எவ்வளோ வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். எந்த டனலில் நம்ம விழுந்தோம்? இந்த டனலில் தான் நினைக்கிறேங்க. எங்கே? இந்த டனலில் தான் விழுந்தோம்னு நினைக்கிறேன். க்ளீன் பண்ணிட்டாங்களா? இது இல்லை, இன்னொரு டனல், அடுத்த ஒரு டனல் வரும். அந்த டனலில் தான் விழுந்து வந்துருச்சோம் நம்ம. அதிர்ஷ்டவசமாக நம்ம போட்டிருந்த இந்த ஆர்மர் செட்டப் எல்லாமே நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஆக்சுவலாக கரூர்லேருந்து ஊட்டி போகிற தூரம் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறது. ஆனால் வந்து ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம அந்த கண்டமான ரோட்லேருந்து கொஞ்சம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கண்டமான ரோடு இருக்கும், அதை மட்டும் தாண்டி வந்துடணும். இப்போ இவங்க இருக்க அதே சுச்சுவேஷனில் தான் நான் மாட்டியிருந்தேன். ஐயோ, குதிரை என்ன எப்படி நிற்கிது? ஐயோ, நான் என்னோடய என்டையர் ரைட்லேயுமே வண்டி பஞ்சராகி நின்று ஹிமாலயன் பார்த்தது இவங்க ஒரு வெஹிக்கிள் மட்டும்தான். பட் இருந்தாலுமே பாவம் இல்லை. இங்கே பாருங்கள், மணி வந்து இப்போ 7:30 ஆக போகுது. இங்கேருந்து 20 கிலோமீட்டர் இதே வண்டியை வச்சுட்டு ஓட்டிகிட்டு போய் டியூபெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு. ஓ, இங்கே ஒரு பஞ்சர் கடை இருக்குங்க. ஆனால் போயிட்டு திருப்பி யூட்டர்ன் போட்டு வரணும். அவர் இவ்வளோ தூரம் வந்தால் தான் அவருக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இன்னும் போய் டனலுக்குள்ளே போயிட்டு திருப்பி யூட்டர்ன் அடித்து திருப்பி வரணும். ஐயோ, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இது நமக்கு நடந்தாலுமே நமக்குமே வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து ஏதாவது டோயிங் ட்ரக்கை வர வச்சுது பைக்கை தூக்கி போட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். லைட் போட்டிருக்கா? ஓகேங்க, அடுத்த ஒரு டனல் வந்துடுச்சு. லைட்டெல்லாம் நல்லா தானே போட்டு வச்சுருக்காங்க. இந்த டனல் தாங்க நம்மளை சம்பவம் பண்ண டனல். எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு டனல் ஒன்று வருங்க, 9 கிலோமீட்டர்ஸ் லாங்கு. அந்த டனல் வந்து சூப்பராக இருக்கும்.
அட்டல் டனல் என்னங்க அட்டல் டனல் போனாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே தான் ஊர்பட்ட டனல் நம்மளே பார்த்தாச்சு. கீழே பாருங்கள் தண்ணி சும்மா பெருக்கெடுத்து ஓடுது. நம்ம வந்த அன்றைக்கி தண்ணி ஓடுச்சு, இன்றைக்கி அதோட கொஞ்சம் அதிகமாகவே ஓடுது. இதையே காட்டி நான் உங்களை போர் அடிக்க விரும்பலை. வேறு ஏதாச்சும் இன்னும் நல்லா சிறப்பான சம்பவம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வண்டி ஸ்டக் ஆகிடுச்சுங்க இங்கே. இது என்ன நியூட்ரலே இருக்குது? கீரை விழுந்துருச்சா? ஓகே இருங்க, என்ன பிரச்சனைன்னு பார்த்து வரோம். ஓகே, இதில் பூந்து நம்ம இதில் போயிட வேண்டிதான். ஓகே, இங்கே பாருங்க, ஃபுல்லாக கிராஸில் வந்து வெஹிக்கிள்ஸ் ஃபுல்லாக மாட்டிக்கிச்சு. எல்லா வெஹிக்கிள்ஸும் மாட்டிருச்சு. ஒரு வழி இல்லை, நம்ம பூந்து அந்த சைடு போயிட வேண்டியதான். ரப்பரா? क्या प्रॉब्लम है? ஓ ஃபுல் லோடுக்குறா? அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்க. அங்கே பாருங்கள், வண்டி வந்து எடுத்தால் பின்னாடி போகுதாமா, அதனால் அவங்க பார்த்துட்ருக்காங்க.